ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த 13 ஸ்டெப்பு ஆரோக்கிய பயணத்தை தொடங்க நீங்க ரெடியா? நான் ரெடி. முதல் ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி 1, 2 சின்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. என்கிட்ட நெறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கு பல வருஷங்களா டயபெட்டிஸ் இருக்கு. நான் மருந்து மாத்திரை சாப்பிடுறேன். அந்த மாத்திரைய கூட டோஸ் கூட்டிட்டாரு டாக்டர். ஆனா எனக்கு உங்க ப்ரோகிராம்ல நன்மை கிடைக்குமா? அப்படின்னு கேக்குறாங்க. உங்க பேன்கிரியாஸ் கணையம் இப்பவும் இன்சுலின் சுரக்குதுன்னா, நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். முடிஞ்சா மருந்து மாத்திரையில இருந்தும் விடுபடலாம். சிலருக்கு மருந்து மாத்திரை இல்லாம முடியாது. ஆனா எல்லாருக்கும் உடல சரி செஞ்சு ஹெல்த்த நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம உடல் நல, அப்புறம் எவ்வளோ வருஷமா டயபெட்டிஸ் இருக்கு, நம்ம பேன்கிரியாஸ் எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கு, இதெல்லாம் நிறைய ரீசன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அந்த மருந்துலேருந்து விடுபட முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம மேக்சிமம் நம்ம உடலை சரி செஞ்சுக்க முடியும். நான் ஒன்றும் மாயம் மந்திரம்னு சொல்ல போறதில்ல. ஆனால் நான் என்னோட இந்த ப்ரோக்ராம் வந்து நல்ல முறையில செஞ்சிருக்கிறதுனால இதுல வந்து நல்ல சக்சஸ் இருந்திருக்கு. அப்புறம் இது நிறைய டெஸ்டும் பண்ணியாச்சு. நல்ல சக்சஸும் இருந்திருக்கு. எளிமையான ப்ரோக்ராமும் கூட. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போமா? இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ற முதல் ஸ்டெப் ரொம்ப ஈஸியானது. ஆக்சுவலி முதல் 3-4 ஸ்டெப்பே ஈஸியானது தான். முதல் ஸ்டெப் என்னன்னா, தேவையான மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் இருக்காருன்னு நான் நம்புறேன். இப்ப அநேகமா எல்லா டாக்டரும் HbA1c, ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் எடுத்துடுறாங்க. எந்த லேபுக்கு போனாலும் அது கிடைக்கும். அந்த 2 டெஸ்ட்டும் கண்டிப்பா எடுக்கணும். சில லேப்ல வந்து ஹோமா ஐஆர் அப்படின்னு டெஸ்ட் இருக்கு. அது இருந்தா எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் அந்த ரேஷியோ ஃபாஸ்டிங் குளுக்கோஸும் ஃபாஸ்டிங் இன்சுலினும். அப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். என்னன்னா ஃபாஸ்டிங் இன்சுலின் இல்லையானா சி பெப்டைட். நான் எல்லா டெஸ்ட்டுகளும் கமெண்ட்ஸ்ல போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த சி பெப்டைடு ஃபாஸ்டிங் இன்சுலின் டெஸ்ட் வந்து இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லை, பல கண்ட்ரீஸ்லையும் டாக்டர்ஸ் எடுக்கிறது இல்லை, தேவையில்லைன்னே சொல்றாங்க. ஆனால் அது மிக தேவையானது. உங்க லேப் சில சமயம் ஃபாஸ்டிங் இன்சுலின் கொடுக்கலாம், இல்லையானா சி பெப்டைட். இது 2ல 1 எடுத்தா போதும். இல்லையானா ஹோம் ஐஆர். இந்த 3ல 1 எடுத்தா போதும். இன்சூரன்ஸ் சில சமயம் சில பேக்கேஜ் இன்சூரன்ஸ் அப்படியெல்லாம் இந்த டெஸ்ட் விட்டு எடுத்துருவாங்க. ஏன்னு தெரியல, அது அந்த இதை கட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா நீங்க அவசியமா கேட்டு அந்த ஒரு டெஸ்ட்டை கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சில டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்துருங்க. பொதுவா டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கும்போ உடம்புல இன்ஃப்ளமேஷன், அந்த வீக்கம், இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கும். அதுக்கு ஒரு டெஸ்ட் வந்து சிஆர்பி, அதுவும் கண்டிப்பா எடுத்துருங்க. அநேகமா உங்க டாக்டர் சொல்லுவாரு சிஆர்பி எடுத்துருங்கன்னு. சில லேப்ல வந்து HSCRPன்னு சொல்லுவாங்க, ஹை சென்சிட்டிவிட்டி. அது இருந்தா அதை எடுத்துக்கோங்க, இல்லையானா சிஆர்பி எடுத்துக்கோங்க. இதோட தைராய்டு பேனல் அந்த ஃபுல் டெஸ்ட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் கொலஸ்ட்ரால் டெஸ்ட், HDL, LDL, VLDL, அப்புறம் ட்ரைக்ளிசரைட்ஸ், இந்த டெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு 10 மணி நேரமாவது ஃபாஸ்டிங் விரதம் இருக்கணும். இதோட விட்டமின் டி லெவலையும் செக் பண்றது ரொம்ப நல்லது. உங்க உடல்நிலைய கரெக்டா பிரச்சனைகள் எல்லாம் வச்சு உங்களோட ரெகுலர் டாக்டர் தான் வேற என்னெல்லாம் டெஸ்ட் வேணும்னு சொல்லுவாரு. இந்த டெஸ்ட்டுகள்லாம் எடுத்துட்டு மற்ற டெஸ்ட்டுகளும் எடுத்துட்டு பார்த்தா தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நான் பரிந்துரைக்கிற ஒரு டெஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன். ஏன்னா இதெல்லாம் இந்த சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் லிவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணும். பின்ன அதுல வந்து கொஞ்சம் ஃபேட்டி லிவராக நல்ல சான்ஸ் இருக்கு. சிலவங்களுக்கு கிரேட் 1ல ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனாலும் அந்த அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணும்போது ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். நான் இந்த லிவரை சரியாக்குறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்க. ஃபேட்டி லிவர்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க.
அப்புறம் அவரோட கண்காணிப்புல நீங்க அதை ஒன்று சரியாக்கிடுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நீங்க மெடிசன் கொஞ்ச நாள் சாப்பிடணும்னா மெடிசன் எடுத்துக்கோங்க. நீங்களாக உங்க மெடிசனை நிறுத்தாதீங்க. ஆனா இந்த 13 ஸ்டெப் ஆரோக்கிய பயணம் செய்யும்போ உங்களுக்கு இந்த மெடிசனோட தேவை கம்மியாயிட்டே வரும். ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கூடும், அப்புறம் பாடியும் ஒரு ஹெல்த்தி ஆயிட்டு வரும். ஆனா அதனால நீங்க வந்து டெஸ்ட்டுகள்லாம் கொஞ்சம் அடிக்கடி பண்ணிட்டு மாத்திரையோட அளவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆனா நீங்களா தனியா பண்ணாதீங்க, டாக்டரோட இதுல பண்ணுங்க. இதுல இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குன்னா, சிலவங்களுக்கு சர்க்கரை அளவு ஃப்ளக்சுவேட் ஆகும். அப்ப அது வந்து ரொம்ப லோ சுகர் ஆகாம பார்த்துக்கோங்க. அப்படி கண்டினியூஸ் மானிட்டரிங் இல்லையானா நீங்க வந்து அவசியம் போல டெஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 இல்ல 4 மாசத்துக்கு அப்புறம் HbA1c பண்ணும்போது அதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் நல்ல வித்தியாசம் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல வித்தியாசம் இருக்கும்.